சாப்பாடு ரெடி. இந்த பாருங்க சாப்பாடு எப்படி இருக்குது. அப்படி இறைச்சி துண்டுமா கிடக்குது கண்டியில. பலாக்காய், அதாவது பலா பிஞ்சுன்னு சின்ன பலாக்காய், சின்ன பிஞ்சு பொரிச்சு குழம்பு வைக்க போறோம். கறிவேப்பிலை சின்ன சின்ன வெட்டுப்படுது, நல்ல டேஸ்டா இருக்கும் இது. என்ன சொதிக்கும் குழம்பு, இது சொதிக்கு கொஞ்சம் நீட்டா போடணும். வணக்கம் டிஎம்எஃப், நான் உங்கள் ஆசன். நான் உங்கள் மாலினி. இன்றைக்கு நாங்க என்ன செய்ய போறோம்னு பாத்தீங்களா, பலாக்காய், அதாவது பலா பிஞ்சுன்னு சின்ன பலாக்காய், சின்ன பிஞ்சு பொரிச்சு குழம்பு வைக்க போறோம். நல்ல டேஸ்டா இருக்கும். அதாவது இறைச்சி கறி எப்படி நம்ம சமைப்போமோ அதே டேஸ்ட்டை வந்து கொடுக்கும். அதாவது வெள்ளிக்கிழமை அடுத்த இப்போ வந்து விரத காலம்னு, விரத காலங்கள்ல எல்லாம் விரதத்துக்கு சமைக்கிறோம், விரதத்துக்காக தான் சமைக்கிறோம். விரத காலங்கள்ல எல்லாம் இப்படி சமைக்கிறது நல்லமனே. அதாவது ஒரு இறைச்சி கறி சாப்பிட்ட மாதிரி அந்த டேஸ்ட் ஒன்று இது கொடுக்கும் இந்த பலா பிஞ்சு என்ன. ஓகே, நம்மளுடைய யூடியூப்புக்கு புதுசாக வந்துருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்தீங்கடா, சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். அப்புறமா லைக் கொண்டு பண்ண சொல்லுங்கள், லைக் கொண்டு பண்ணுங்கள் மறந்துடாமல். ஓகே, இப்போ வாங்க நம்ம எப்படி இதை செய்ய போகிறோம்னு பார்ப்போம். இதை ஒருக்கா சொல்லுங்களேன், எப்படி செய்ய போகிறோம் நம்ம இப்போ. இதை வந்து இப்போ ரெண்டா வெட்டி எடுத்துருக்குறோம். இப்போ வெட்டி அதை சின்ன சின்ன துண்டா வெட்டி அதை சீவி பிறகு அதை பொரிக்கணும். பொரிக்கணும். இந்த நாங்கள் கொஞ்சம் வெட்டி இருக்கோம் பாருங்க, அதாவது டைம் போயிருமெண்டோடையா முன்னுக்கே கொஞ்சம் துண்டு வெட்டி இருக்கோம் பாருங்க, சின்ன சின்ன துண்டா வெட்டி இருக்கு. அதாவது இறைச்சி கறியை விட இது பயங்கர டேஸ்ட்டாக வருமானு சொல்லணும். மரக்கறியிலே ஒரு டேஸ்டான சாப்பாடு இதுன்னு. நல்லா பொரிக்கணும், நல்லா பொரிக்கணும். கொஞ்சம் பொரிச்சு போட்டு குழம்பு வச்சா இறைச்சி கறி நல்ல எப்படி சமைக்கிறோன்னா அதே மாதிரி இருக்கும், அதே டேஸ்ட்டுக்கு வரும். ஓகே, இதே மாதிரி அதாவது நேற்றைய தினம் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தாங்க. அப்போ ஒரு டீம் வந்து சாப்பிட வந்திருந்தவங்கன்னு சொல்லியிருந்தாரு. இப்போ அக்காட வீடியோ பார்த்துட்டு வந்திருந்தோம். ஆனால் எங்கே சமைக்காங்க விடத்தை சமைக்காங்கன்னு தெரியல, வீடியோ பார்த்துருந்தோம் காலையில். அப்போ இன்றைக்கே சாப்பிட வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதாவது பூரான் வீடியோ போட்டா பேர் ஜெயட்டுக்கார அண்ணா வந்து நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஆகுன்னு சொல்லி அப்போ அவர் வந்து சாப்பிட வந்தவர். அதே மாதிரி நீங்களும் வந்து சாப்பிட வரலாம். நாங்கள் செய்கிற சாப்பாடுகளை நீங்கள் வந்து சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குண்டு. ஏன்னா நீங்கள் வந்து சாப்பிட்டு பார்த்து சொன்னால் தான் நாங்கள் இன்னும் தொடர்ந்து போடலாம் வீடியோ. அதுதான், அதாவது உங்களெலாம் இருக்குது. அடுத்த வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களுடைய நண்பர்களுக்கு வந்து ஷேர் பண்ணி விட்ருங்க மறந்துடாமல். அப்போ அவங்களும் வந்து பார்க்கட்டும். அதே போல் இப்படியான விடயங்களை வந்து அவங்களும் வந்து செய்து பார்க்கட்டும். பார்த்து போட்டு பேசாமல் இருந்துட்டு அவங்களுக்கு செய்து பாருங்க. ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாமே. சரியா, இப்படி சின்ன சின்ன துண்டு எடுத்து இதை இப்படி வெட்டணும். இதை வெட்டி இதை சீவணும். இதை சீவி எடுத்துட்டு இப்படி சின்ன சின்ன துண்டா சீவி எடுத்துட்டு தான் இதை இப்படி சின்ன சின்ன துண்டா இப்படி வெட்டி போடணும். சின்ன துண்டா போடுறதுக்கு என்ன காரணம்? அது அப்போதான் பொரிஞ்சு நல்லா கொஞ்சம் எல்லாம் சென்று பிடிச்சி நல்லா கறி சுவையாக இருக்கிறதுக்கான காரணம். மற்றது அந்த சொதி பலாக்கா வெட்டுறது இப்படி இந்த கொஞ்சம் பெருசாக வெட்டுவாங்க, பெரிய கட்டிகளானே. இது வந்து சின்ன நான் பொரிச்சு தான் குழம்பு வைக்கிறது. அதை கொஞ்சம் பாருங்க, இங்கே பாருங்க எப்படி வெட்டுறாங்கண்டு. இங்கே சின்ன சின்ன வெட்டுப்படுது, நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இது. என்ன வெட்டுறது இந்த வெட்டுப்படுது, இந்த வெட்டி இங்கே எவ்வளோ சின்னதாக இருக்குன்னு பாருங்க. அதாவது இப்போ பார்க்கவே ஒரு இறைச்சி துண்டு இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் இறைச்சியில் சுவை வரும் இது. என்ன இதுக்கு நம்ம அது பொரிக்கணும், கொஞ்சம் டைம் போகும். கட்டிங் போட்டிருந்தா ஈஸியாக அதில் வெட்டுறதுக்கு பொரிக்கணும். அதான்டா ஈஸியாக வெட்டி அப்படியே வெட்டலாம். அது கையில் வச்சு வெட்டுறது கொஞ்சம். நான் உங்களுக்கு நல்ல மரத்தில் ஒன்று வாங்கி கொண்டு தரேன், அப்போ தான் சரி. அது கொஞ்சம் பழசு இதாக இருக்குது. ஆனால் விரதத்துக்கு எடுக்கல, அது இறைச்செல்லாம் வச்சு வெட்டுனது. கையில் வச்சு வெட்டுறேன் நான். கையில் வச்சு வெட்டுறதுதான் கொஞ்சம் பிரச்சனை. பொரிச்சு குழம்பு வச்சு சாப்பிட்டு பாருங்க, நல்ல டேஸ்டாக இருக்குமே. இப்போ அதாவது போதுமா நமக்கு? இதையும் வெட்டுவோமா? வெட்டுவோம், எல்லாத்தையும் சமைப்போம். சாப்பாட்டுக்கு வாராங்கன்னு அதையும் சொல்ல மறந்துதான். இன்றைக்கு வந்து சாப்பாட்டுக்கு வாராங்கண்ணே, யாழ்ப்பாணத்துல இருந்தே ஒரு டீம் வந்து வாராங்க.
சாப்பாட்டுக்கு வராங்க. அவங்களுக்கு வந்து மரக்கறி தான், அதாவது விரதத்துக்குள்ளே வராங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து சாப்பிட்டு பார்த்துருப்பாங்கன்னு இல்லை, மச்சமெல்லாம் சாப்பிட்ருப்பாங்க. கடை வழியிலன்னு நிறைய கடைகளுக்கு போயிருப்பாங்க, ஹோட்டல்கள் எல்லாம் மச்சம் சாப்பிட்ருப்பாங்க. சின்ன சின்ன கடைகள் எல்லாமே இருக்கும், ரோட்டு கடையெல்லாம். அதெல்லாம் நல்லா மச்சங்கள் சமைக்கிறதுல நல்ல ஃபேமஸாக இருப்பாங்க சின்ன கடையில். அப்போ அதில் எல்லாம் மச்சம் எல்லாம் சாப்பிட்ருப்பாங்க. நாங்கள் வந்து மரக்கறி இன்றைக்கு என்ற விரதம் வேறு, அதனால் மரக்கறி சமையல் கொடுக்க போகிறோம். மரக்கறி சமையலும் ஒரு இறைச்சி கறியோட இப்படி சாப்பிட்டா இந்த ஃபீல் இருக்குமா அதே மாதிரி யோசிச்சுட்டு இருந்தா. அப்போ தான் சித்தி சொன்னாங்க நம்ம வந்து பலாக்காய் வந்து பொரிச்சு குழம்பு வைப்போம். அடுத்ததான் வந்து என்ன கறி? அது வந்து பூசணிக்காய், சுரக்காய் என்று சொல்லுவாங்க. இஞ்சால சுரக்காய் என்று சொல்லுவாங்க. அங்கால யாழ்ப்பாண பக்கம் வந்ததை பூசணிக்காய்னு சொல்லுவாங்க. அப்படி மாறி மாறி சொல்லுவாங்க. அப்போ அதை தான் இன்றைக்கு அடுத்து என்ன செய்ய போகிறோம்? அதை சுரக்காய், வெள்ளைக்கறி, பால் கறி ஒரு நல்ல திக்கான கறியாக வந்து வைக்க போகிறோம். தக்காளி பழம், உருளைக்கிழங்கு சொதி. அப்போ 3 கறி இன்றைக்கு பப்பட பொரியல். இப்போ அதெல்லாமே வந்து வீடியோவில் போடலாமல் தெரியல. முடிஞ்ச வரைக்கும் இருட்டாக இல்லைன்றா நாங்கள் போடுவோம். இப்போ வந்து டைம் வந்து 4 மணியை தாண்டி இருக்குமே, 4 மணியை தாண்டி இருக்கும். அப்புறம் ஐஃபோன் எடுத்து பார்ப்போம். டைம் போதுமே இல்லை, 4 மணிக்கிட்ட வந்து ஐஃபோனில். அப்போ அதனால் நாங்கள் நேரத்துக்கு செய்ய பார்க்குறோம். முடிஞ்ச வரைக்கும் டைம் போதுமெண்டா அதையும் எடுத்து வீடியோவில் போடுறோம். அடுத்ததாக இங்கே பாருங்கள், கறிவேப்பிலை. என்னங்க கறிவேப்பிலை உங்களுக்கு? புதிய எண்ணத்துக்கு அமைக்கும். பார்த்தீங்களா, நல்ல கறிவேப்பிலை. அது பச்சை கறிவேப்பிலை, வதங்காத கறிவேப்பிலை தான் இதுகளுக்கு போட்டு தாளித்து சமைக்கணும். அதோட வந்து தேங்காய் எண்ணெயும் காட்டுவோமே. இங்கே பாருங்கள், தேங்காய் எண்ணெய், நல்ல தேங்காய் எண்ணெய். இங்கே பாருங்கள், எண்ணெய் போடணும் கைக்கு அடிக்கடி. என்ன பால் தானே அது, பாலண்டோடைய எண்ணெய் போடணும் கைக்கு. இங்கே பாருங்க, ரெடி. பலாமரத்தையும் காட்டதுலாம் எப்படி இருக்குன்னு பாருங்க. அடுத்து வந்து பலாமரத்தையும் வந்து காட்டுறோம். இதில் ஆஞ்சண்டு நீங்கள் பார்க்கத்தானே வேணும். மண் சட்டி தானே எல்லாத்துக்கும். நீ அது விரத சட்டி தானே, விரத காலங்கள் தாண்டோடைய மண் சட்டி. நிறைய சாப்பாட்டுக்கு ஆக்கள் வார வழியாக கொஞ்சம் கூட தண்ணி சமைக்கணும். அதான் வெட்டி எடுத்துருக்கு. பார்க்க நல்ல அழகாக இருக்குது, பூ மாதிரி இருக்குது பார்க்க. ஆனால் நிறைய பொரிக்கணும். இப்போ நேரம் தான் கொஞ்சம் போகும். ஆமாம், இந்த செய்கிற சமைக்கத்தானே வேணும். இதில் கறிவேப்பிலை. சரி, உப்பு கொஞ்சம் போட்டு இது நல்லா. ஏன் உப்பு போடுறீங்க? உப்பு போட்டால் தான் நல்ல மெதுமையாகும், கொஞ்சம் மெதுமையாகும். உப்பு செண்டு குடிக்கும். இப்போ குழம்புக்கு மட்டும் போட்டு உப்பு செண்டு குடிக்காது. இதில் பன்னாடை தென்னை மரத்தில் நிற்கிது தானே, அதை எடுத்து பற்ற வைக்க அப்புறம் நெருப்பு. மண்ணெண்ணெயெல்லாம் தேவையில்லை, இதெல்லாம் காசி கொடுத்து வாங்காத சாமான் தானே, ஈஸாக பற்ற வைக்கலாம். இங்கே பாருங்க எவ்வளோ இலகுவா பத்துதுண்டு. வா, அது திரும்ப பன்னாடு. அது மண்ணெண்ணெயெல்லாம் காசு கொடுத்து வாங்கி திரிய தேவையில்லை கடவுளையே. சரியா, பொரிய தாச்சியை வைப்போம். இன்றைக்கு பொரிய தாச்சியில் பொரிச்சு சமைப்போம். எண்ணெய் வந்து நாங்கள் உருக்கி எடுத்த எண்ணெய் தான், இதுதான் சமைக்கிறது ஒவ்வொரு நாளும். கலரை பார்த்தீங்களா, நல்ல கலருன்னு. இந்த எண்ணெயை ஊற்றிடும், கொதிக்கட்டும். எண்ணெய் கொஞ்சம் கூட விட்டால் தான். வா, வடிவான இருப்பது. இன்றைக்கு பார்த்தீங்களா, வித்தியாசமான ஒரு கல். அதாவது குட்டைக்கல்லுன்னு சொல்லுவாங்க, கிரவல் கல்லுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அதாவது புது புது விதமாக வந்து சமைச்சு பார்ப்போம். ஏதாவது டேஸ்ட்டுகள் வித்தியாசமாக இருக்குமா? கல்லில் என்ன வார அந்த கல் சுட்டு அந்த வாசங்கள் ஏதாவது சேராதா? இல்லைண்ணே, அப்படிலாம் இல்லைண்ணே. முளக்கல் வச்சிருக்கு, அப்புறம் செங்கக்கல் வச்சு சமைச்சது, அப்புறம் குட்டைக்கல் இப்போ 3வது. பாப்போம், புதுசு புதுசாக ட்ரை பண்ணுறன்ற பேரில் கல்லே மாத்துறீங்க. நல்லா சூடாயிட்டான். என்ன பொரிக்கிற சவுண்டை பார்த்தீங்களா நீ? அப்படின்னா தான் சட்டியில் ஒட்டி பிடிக்காமலுக்கு இதை பொரிச்செடுக்கலாம். பலாக்காய். ஓகே, போடுங்க பார்ப்போம். சரி, பலாக்காயை போடுவோம். வாவ், எப்படி சட்டனே. கொஞ்சம் தான் போட்டு பொரிக்கலாம்.
எத்தனை 2 தரத்துலேயே போடலாமா இல்லை 2-3 தரம் போட்டு 3 தரம் போடணும் மனே. பொரிஞ்சு வரைக்கும் நல்ல கலர் ஒன்று கொடுக்குமனே. ஓ பொரியட்டும். அவிச்சு போட்டு தான் இது வெட்டி சமைக்கிறது அது. ஆனா கொஞ்சம் சின்ன பலாக்காய் அரிக்கணும். இது இப்ப பலாக்கா இது இல்லாத டைம் தானே இப்ப, அதுக்காக கொஞ்சம் பெரிய பலாக்கா அது அவிக்கல. ஆனா வெட்டி எடுத்துருக்கு. அதுதான் டைமும் காணா நமக்கு. இப்ப டைமும் காணா. வாராக்களுக்கும் சாப்பாடு கொடுக்கணும். இன்னும் 2 கறி சோறு சமைக்க இருக்குன்னு. ஓ அதுக்காக டைம் போகுது. அதானே பொரியறதுக்கு கொஞ்சம் டைம் போகும் தானே பலாக்கா. அது பொரியறதுக்கு இடையில கொஞ்சம் வெட்டுறதுக்கு இருக்குது. வெட்டி போட்டு தக்காளி பழம் வெட்டணும், வெங்காயம் வெட்டணும், கறிவேப்பிலை கண்டை பார்த்து எடுக்கணும். அப்படி நிறைய வேலை கொஞ்சம் இருக்குது. அதை நான் செஞ்செடுக்கிறேன். அவ்வளோ நேரம் பொரியட்டும். அது கொஞ்சம் பொரியட்டும். ஓகே பொரிஞ்சோன்னு பார்ப்போம். பொரிஞ்சது பிறகு இறக்குவோம். சரி இறக்குவோம். இந்த பருவத்தில் இறக்குனா போதுமா? ஓ பொரிஞ்சிட்டது. இந்த பொரிஞ்சிட்டு பாருங்க. நல்லா பொரிஞ்சிட்டு நல்ல சிவப்பு கலர்ல இருக்குது. பொரிஞ்சதுக்கு பிறகு அது குழம்புக்குள்ள போடுறது தானே. அது இப்படி உடையாது, வடிவா கிடக்கும். அப்படி இறைச்சி துண்டுமா கிடக்குது கண்டையில. நல்லா முறிவு வருது. அதுதானே இனி இறக்குவோமே. இனி இறக்குற வருவோம். ஓகே இறக்குங்க. இறக்கி இதுக்குள்ள வச்சு பிறகுதான் குழம்புக்குள்ள போடுறது. எல்லாம் வதக்கி தாளிச்சு எடுக்கணும். அதானே எப்படி பார்த்தல அந்த சிவப்பு அப்படி இருக்கு. சின்ன சின்ன இறைச்சி துண்டுகள் மாதிரி தான் தெரியுது. அங்க பாருங்க, சின்ன இறைச்சி துண்டு மாதிரி தான் தெரியுது. பார்த்தீங்களா? இப்போ நாங்கள் கொஞ்சம் போட்டு செய்கிறோண்டா, சமைச்சு காட்டுறோண்டா உங்களுக்கு காட்டியிருக்கலாம். ஆனால் இங்கே வாராங்கண்ணே, இங்கே பாருங்க தூரத்தில் இருந்து வாராங்க. இப்போ அவங்களுக்கு வந்து நல்ல சாப்பாடை கொடுக்கணும். இங்கே பாருங்க இஞ்சால இதுதான். இங்கே பூசணிக்காய், அங்கே யாழ்ப்பாணம் பூசணிக்காய், இங்கே சுரக்காய்ன்றான். உண்மையான பேருக்கு பூசணிக்காய் தான் இருக்குது புக்கில் எல்லாம். இங்கே பாருங்க திரும்ப போடுறோம். திரும்ப பொரியட்டும். 3 தரம் போட்டு எடுத்தா தான் பொரியும். சின்ன தாச்சட்டி தானே, அதுக்காக கொஞ்சம் கொஞ்சம் தான் போடணும். சரியா பொரியட்டும். வேற வேலையை செய்வோம். மிளகாய் வெட்டுறோம். அடுத்ததா மிளகாய். என்னதுக்கு மிளகாய்? அதுக்கு போடத்தானா இல்லை? சுரக்காய் வெள்ளைக்கறிக்கும். சுரக்காய் வெள்ளைக்கறிக்கும் சொதி வெள்ளை அந்த இது. ஆமாம். உருளைக்கிழங்கு தக்காளி பழம் சொதி. நாங்கள் இப்போ வேறையா காட்டையிலாம இருக்கு. என்ன காரணம்னு பார்த்தா டைம் போகுது. அதான் பிரச்சனையா கிடக்குது. இப்போ மிளகாய் இதை குழம்புக்கு வேறையா தக்காளி பழம் வெட்டி வச்சிருக்கு. சொதிக்கு வேறையா வெட்டி வச்சிருக்கிறோம். கறிவேப்பிலை 2 கறிக்கு எடுத்து வச்சிருக்கிறோம் தேவையான. இது 2க்கும் டிஃப்ரெண்டா வெட்டிக்கல. சொதிக்கு குழம்புக்கு இது சொதிக்கு கொஞ்சம் நீட்டா போடணும். இது சின்ன கட் பண்ணா. சரி ஓகே சரியா. அடுத்து இதுதான் பூசணிக்காய். இது மிளகாய் சொதியும் வெள்ளைக்கறியும் பச்சை மிளகாய்னே. தேங்காய் கூட்டு இப்படி அரைச்சி போட்டு அது அரைக்கிறதெல்லாம் உங்கள்கிட்ட காட்டுறதுக்கு எனக்கு டைம் காணாது. அதாவது சுரக்காய்க்கு நான் தேங்காய் அரைச்சி தான் சமைக்க போறோம். பிரட்டி தண்ணி விடணும். பத்தி போயிரு இல்லைண்டா. வேலை செய்யக்குள்ள இந்த அடுத்த கை வேலை செய்யணும். பல இதுகளை பார்க்கணும். அப்படி இல்லைண்டா காலையிலே ஆரம்பிக்கணும். இப்ப சமையல் கூடறிக்கு ஆள் இல்லை. ஒரு ஆள் தான் எல்லா வேலையும் செய்து எடுக்கணும். நான் என்ன செய்யறேன்? நான் இப்ப கமராமேனையும் பார்க்கணும், அங்கால உள் வீடியோக்குள்ளேயும் போகணும் உடைக்கிற. சரி அப்ப கொஞ்சம் வெங்காயமும் கொஞ்சம் வெட்டி எடுப்போம். அப்ப ஆளுண்டு எடுப்போமா சமையலுக்கு? நான் சமைப்பேன். அதுதானே. ஆனா டைம் காணாதுல இருந்தா நான் இப்ப அவதிப்பட்டு சமைக்கிறேன். அது சரியான கதை. இல்லாட்டி நான் 6 அளவுல வேலை செய்வோம். பச்சை மிளகாயும் வெங்காயமும் இப்ப 2க்கும் என்ன சொதிக்கும் எடுக்கலாம். அடுத்த சொதிக்கும் இந்த குழம்புக்கும் அது வெள்ளை போடு போடுறது. சுரக்காய்க்கு வெள்ளை போடுதான். அது சரி. அது அரைக்கிற அம்மியில் அரைச்சி வச்சிருக்கு. அதையும் கொஞ்சம் காட்டணும். தேங்காய் போட்டு டைம் வாரம் இந்த இருக்கு பாருங்க. இதுதான் அந்த இது என்ன பலாக்கா பொரிச்சது. சும்மா இறைச்சி மாதிரி தான் இருக்கு. இங்க பாருங்களேன், இங்கே சத்தத்தை பாருங்க. அந்த மாதிரி இருக்கு. ஆனால்
இங்கே இறைச்சிக்கறி சாப்பிட்றத விட இப்படி ஒரு சாப்பாடு செஞ்சு சாப்பிட்றது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் போல இறைச்சும் சாப்பிடணும் இப்படியான சாப்பாடுகளும் சாப்பிடணுமே. இப்போ பூசை செய்கிற கோயிலில் பூசை செய்கிற குருக்கள் மாதிரி வந்து இறைச்சா சாப்பிட்றாங்க. அதானே மரக்கறி தானே சாப்பிட்றாங்க அவங்க ஒவ்வொரு. ஆனா அவங்க இப்படி சமைச்சு சாப்பிடுவாங்களா? நம்ம விரதத்துக்கு மட்டும்தான் சமைச்சு சாப்பிடுறோம். மற்ற வெள்ளிக்கிழமை வியாழக்கிழமை வந்தா சமைக்கிறோம். ஆனா மற்றபடி இப்ப குருக்கள் ஐயாக்கள் எல்லாம் இப்ப எந்த நாளும் மரக்கறி தான் விதம் விதமா சமைச்சு சாப்பிடுவாங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சமையல். அது சரியான அதுதான். குழம்பு கறிக்கு பலாக்கா பொரியுது. அது பொரியிறதுக்கு இடையில நான் உருளைக்கிழங்கு சீவி வெட்டப்புறம் சொதி வைக்கிறதுக்கு தக்காளி பழம் எல்லாம் வெட்டி ரெடி ஆயிட்டு உருளைக்கிழங்கு வெட்டி எடுத்தா அப்புறம் கொச்சிக்காய் வெங்காயம் எல்லாம் வெட்டி வச்சுருக்கிறோம். போட்டு தேங்காய் பால் தேங்காய் கொஞ்சம் திருவ டைம் எடுக்கும். திரி எடுத்துட்டாண்டா மகரி அடுப்பில் வச்சிருவேன். நல்ல கட்டி பால் ஒரு சொதி உண்டுனே. நல்ல சொதி உண்டு வைப்போம். கொஞ்சம் தேங்காய் திருவணும். அதான் சட்டியும் பத்துது. அதையும் கொஞ்சம் பார்த்தா தானே நல்லா எல்லாத்தையும் சேர்த்தான் வேணும் மாறி மாறி. டைம் பிஸியாக இருக்கு இப்போ. டைம் காணும். இங்கே பாருங்க என்ன பாருங்க உருளைக்கிழங்கு வெட்டி எடுத்துருக்குறேன். இந்த இருக்கு சொதிக்கு. இது சொதிக்கு. இங்கே பாருங்க கலரில் மரக்கறி இருக்கான். ஒவ்வொரு கலர்லேயும் ஒவ்வொரு மரக்கறி சேருது. விரத காலம் என்றாலே ஒரு ஃபன் தான் எங்களுக்கு இங்கே. அப்போ அதெல்லாம் நம்ம வீடியோ எடுத்து போட்டால் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குமென்றதுக்காகத்தான் இந்த வீடியோக்கள் எடுக்கிறோம். இறக்குவோம். இன்னொரு தரம் போடுறது இருக்குத்தானே. ஆமாம். பொறிச்செடுக்கிற நேரம் 5 மணி ஆயிரும் போல. அதான் இந்த இப்பயே ஒரு மாதிரி இருட்டாயிருக்கு. முதல்ல இருந்த வீடியோக்கும் இப்போ இருக்கிற கொஞ்சம் வித்தியாசம் தெரியுது. பொறிஞ்சு வருதுனே. புரியுது. இனி கொஞ்ச நேரம் தான். இனி போதும். அதுக்கு பிறகு பார்த்து கொண்டு கறி ரெடி. தேங்காய் கொஞ்சம் திரும்பி புளிச்சு எடுத்தா சரி. அதான் வெங்காயம் பதங்கிறது கிடையாது. தேங்காய் புளிச்சு எடுத்துடலாம். ஆமாம். மரக்கறி கொஞ்சம் பால் கொஞ்சம் நல்லா விட்டு சமைச்சாதான் நல்லா இருக்கும் குழம்பு. ரெண்டுக்கும் பால் புளி வேணுமே. சொதிக்கு மட்டுமா இல்லை குழம்புக்கு மட்டும்? இல்லை குழம்பு மட்டும் வச்சு முடிப்போமே. குழம்பு பெஸ்ட்டாக முடிச்சு போட்டு அதுக்கப்புறம் சொதி வைப்போமே. இந்த சொதிக்கெல்லாம் டைம் காணான்னு நினைக்கிறோம். பார்ப்போம். டைம் இருந்தால் போடுவோம். டைம் இல்லை. இதுக்கு பிறகு லேட் ஆகிட்டேனே. இருட்டாகுது பாருங்கள். நம்முடைய கமராக்கும் வந்து தெரியுது இல்லை அப்படின்னா லைட்டு போடணும். இனி இதில் எல்லாம் 4-5 லைட்டை போட்டால் தான் சரி. பலாக்கா பொரிச்சு முடிஞ்சு கொஞ்சம் எல்லாம் போட்டு தாளிச்சு எடுத்தா சரி. வெங்காயம் போட்டுட்டு அதுக்கு பிறகு கறிவேப்பிலை. கறிவேப்பிலை போடுவோம். கறிவேப்பிலை சீரகம் புறா போடுவோம். கொஞ்சம் பதங்கட்டு. சீரகம் கறி போயிடும் அப்படி அந்த காயா? கசக்கும். கொஞ்சம் கருகுனா கசக்கும். அதனால கொஞ்சம் லேட் ஆகிட்டான் போடணும். சரி. தக்காளி பழம் கொஞ்சம் சேர்த்து கொண்டு. ஓகே. தக்காளி பழம் போட்டால் நல்லா குழம்புக்கு. அதுவும் பலாக்கா குழம்பு தானே இறைச்சி மாதிரி. கொஞ்சம் போடுவோம் தக்காளி பழம் போட்டால் தான் நல்லா. அதுவும் விரத காலங்களில் வந்து சில பேர் வந்து மாச்சலையும் பார்ப்பாங்கண்ணே. கடைப்பா இருக்கு முந்தானே டைம் தானே இப்போ. கோயிலுக்கு போய் வரணும். பூ வாங்கி மாலை ஒருக்கணும். அப்புறம் கோயிலுக்கு தூரம் சொன்னா நடந்து போய் வரணும். அதானே அப்படி கொஞ்சம் முழுவணும். அதனால என்னென்றாலும் ஒரு கறியை போட்டு சாப்பிடுவோமே சமைச்சு சாப்பிட்டுட்டு. அதுதான் சரி. விரதகாராக்கள் வேற வீட்டில் போய் சாப்பிடலாமா இல்லை அவங்க உங்களை சமைக்கணுமா? இல்லை அவங்ககிட்ட வீட்டை சமைச்சு சாப்பிடணுமே.
இல்லைண்ணா நான் விரதகாராக்களை கூப்பிடுமெண்டு விரதாராக்களும் இப்போ சமைச்சியில போடத்தானே வேணும். ஒரு நாளைக்கு ஒரு சாப்பாடு தான், ஒரு இலை தான் போடணும். அதுக்காக வர வீட்டில் அவங்க சமைச்சு விளக்கமுது கூட்டிட்டு இல்லை போடலாம். சீரகம் கொஞ்சம் ஏன் கையில் தட்டி போட்டு போடுறீங்க? அது இடிச்சு வச்சு தான் போடணும். வறுத்து கொஞ்சம் இடிச்சு வச்சுருந்து தான் போடுறப்பா மணக்கிறது. ஆனா வறுக்கல நான். அது சரி, அதனால கொஞ்சம் பாசம் அடிக்கும். வறுத்து கொஞ்சம் உரையிலுக்கு போட்டு இடிச்சு போட்டு வச்சா கொஞ்சம் தூள்ல போட்டு வதக்குனா சரி, அப்ப நல்ல மணமா இருக்கும் சீரகம். சரி சரி, ஓகே. நல்ல வாசமும் அடிக்குது. மண் சட்டிக்குள்ள சமைச்சா நல்லா மணக்கும், கமகமண்டு மணக்கும். பாத்தீங்களா, பொரிச்சு முடி அடுத்து வந்து மண் சட்டியில சமைக்க கொஞ்சம் மண் சட்டிக்குள்ள பொரிச்சா கொஞ்சம் டைம் போகும். அதுக்கு இதுக்குள்ள சூடாகி பொரியறதுக்கு இதுக்குள்ள பொரிச்சேன் நான். இப்ப இதுக்குள்ள கொஞ்சம் பாலை விட்டு உப்பு கொஞ்சம் போட்டு உப்பு கொஞ்சம் அளவுக்கு போதிய அளவு போட்டு இப்போ கொஞ்சம் மிளகாய் தூள் மிளகாய் தூள் 2 கரண்டி போட்டா போதும். ஏட்டா மரக்கறி தானே, உரைப்பு தேவையில்லை. ஒரு கறிக்கும் ஒரு மாதிரி என்ன உரைப்பு. மச்சாண்டா அது கொஞ்சம் கூட போடணும். சரி, கறி கொதிச்சுது, ஆவி வருது, திறப்போம். நல்லா கொதிக்குது. இப்பதான் போடுறேனே. நல்லா கொதிக்குதுங்க. கொதிக்கக்குள்ள பலாக்காய், பொரிச்ச பலாக்காய போட்டு குழம்புக்குள்ள பலாக்காய போட்டு குழம்பு கொதிச்சு நல்லா வத்தணும். இந்த பாருங்க, குழம்பு கறி வந்து கொதி மாய் சமைக்க கூட வரட்டல் மாதிரி இருக்கும். நார்மலா இருக்கணும். குழம்பு இப்போ எல்லாத்துலேயும் பிடிச்சி கொதிச்சு நல்லா இது பிடிக்கும். சரி, அது அப்புறம் தாளிச்சு வச்சதை கொஞ்சம் கொதிச்சதுக்கு அப்புறம் போட்டு பெரட்டி விட்டுட்டு இறக்குனா சரி. கொதிக்குது இப்போ நல்லா. கறி வந்து கொதிச்சு கொச்சிக்காய் தூள் எல்லாம் கொதிச்சு பலாக்காய் பொரிச்சு போட்டதோட சென்று பிடிச்சிது. இப்போ தாளிச்சது கொஞ்சம் போட்டு பெரட்டி விடுவோம். எல்லாம் ஊர்னா என்னென்ன போட்டு தாளிச்சீங்க? இது வந்து வெங்காயம், மிளகாய், பிறகு தக்காளி பழம், சீரகம், கறிவேப்பிலை, ரம்பல் எடுக்கல போட்டிருந்தா நல்ல சுவையா இருந்துருக்கீங்க. ஆனால் எடுக்கல. நல்லா இருக்கு பார்க்க, வேற லெவல் கறியா. எல்லா கறியும் நான் தானே சாப்பிட்றப்ப, இது நான் தான் டேஸ்ட் பண்ணுவேன் பெஸ்ட்டா. பிரட்டல் மாய் வந்ததுனே. பலாக்காய் இறைச்சி பிரட்டல். கறியெல்லாம் ரெடி. குழம்பு கறி வைக்கிறேன் நான். பலாக்காய் பொரிச்சு குழம்பு கொஞ்சம் வச்சு, சுரக்காய் கறி வச்சு. ஓகே, சாப்பாடு ரெடி. இங்கே பாருங்க சாப்பாடு எப்படி இருக்குண்டு. வா, இங்கே வேறு லெவலில் இருக்குது இந்த சாப்பாடா. ஓகே, பலாக்காய் பொரிச்சு குழம்பு. அடுத்த இது பூசணிக்காய் வெள்ளைக்கறி. இங்கே சுரக்காய்ன்னு சொல்லுவாங்க, பூசணிக்காய் வெள்ளைக்கறி. இப்போ ரெண்டையும் சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குண்டு. சாப்பிட்றதுக்கு தான் இனி நான் இருக்கும், நீங்கள் கவலையை படுத்தவில்லை. ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி சாப்பிடுவோம். சமைச்சா கஷ்டப்பட்டு சமைச்சா சாப்பிட்றதுக்கு ஆக்கள் வந்தா தானே சாப்பிடலாம். சுவையா இருக்குதா? வாய் வருதா? பக்கத்துலயே ஒரு ஆள் இருந்து ஒரு ஆள் இருக்குது. வாங்க வாய் வருது போல இருக்கு. என்னண்டா அவங்க விரதம், அதனால சாப்பிடலாம். சரியா, நீங்க சாப்பிடுங்க, நான் வேற கறியே ரெடி ஆக போகும். ஓகே, அடுத்த சொல்லி கேட்குறாங்க. சரி, இந்த வீடியோ வந்து முடிச்சு கொள்வோம். நம்மளுடைய யூடியூபுக்கு மறுபடியும் சொல்கிறோம், புதுசாக வந்து நீங்கள் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு போங்க. பாய்.